மிதுனராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் நமக்கு குரு நம்ம ராசியில் இருந்து, அதாவது ஜென்ம குருவாக இருந்து தன குருவாக இப்போ மாற போகிறாரு. ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உச்சத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய வருமான ஸ்தானத்துக்கு வர்றாரு. வரக்கூடிய குரு பகவான் 6, 8, 10 என்று சொல்லக்கூடிய சிறப்பு ஸ்தானங்களை பார்வை செய்கிறாரு. தொழில் மற்றும் வேலை அமைப்புகளில் இருக்கக்கூடிய வயதினர்களுக்கு கடன்பட்டு குடும்ப விருத்தி, தொழில் விருத்தி இதெல்லாம் செய்துக்கக்கூடிய அமைப்பு. வெளியூர் வெளிமாநிலங்கள் செல்ல ஆசைப்படுபவர்களுக்கு அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு. கல்வியில் முன்னேற்றமாக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, கருத்தூன்றி படிக்கிற மாணவர்கள் அனைவருக்குமே சிறந்த இடத்துல கல்வி அமையும். வெளியூரில் தங்கி படிக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் உண்டு. உங்கள் சுயஜாதகமும் தகுதியோடு இருக்குது, கல்விக்கும் தசாபுக்தியும் இப்போ நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு தகுதியுடைய ஆண்டாக இந்த ஆண்டு மாறி இருக்கு. அதுவும் குரு ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலுக்காக யாரெல்லாம் காத்திருந்தீங்க, சில முடக்கங்களோடு இருந்த எல்லாருக்குமே இந்த வருஷம் தொழில் விருத்தி மிக 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 சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த வருமானம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் அப்படின்றதுல ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு அமைப்பு தான் இந்த வருஷம் இருக்குது. இந்த பலன்கள் மென்மேலும் உயர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பெருமாள் வழிபாடு தொடர்ச்சியாக செய்துக்கோங்க. உங்கள் ராசிநாதன் புதனுடைய இஷ்ட தெய்வமாக நம்ம பெருமாளை பார்க்குறோம். பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகளும் புகழும் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். வாழ்த்துக்கள்.